Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் Dissertation upon a roast pig prose பற்றி பார்க்கலாம். இந்த ஒர்க்கோடைய ரைட்டர் யாருன்னா சார்ல்ஸ் லாம்ப். 18th centuryயில் மோஸ்ட் பாப்புலர் எஸ்ஸேலிஸ்டாக இருந்தவர். இவர் அதிகமாக எழுதினது எல்லாமே பர்சனல் எஸ்ஸேஸ் தான். இதில் இவர் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்திருக்காரு. இவருடைய எஸ்ஸேஸ்லாம் லண்டன் மேகசினில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய பென் நேமான எலியா அப்படிங்கிற பேரில். சார்ல்ஸ் லாம்போடைய ஒரு ஃபன்னியஸ்ட் எஸ்ஸேஸ்ன்னு சொல்லலாம் இந்த எஸ்ஸே. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சில இடத்துல சைனீஸ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நரேட்டர் எப்படி இந்த எஸ்ஸேவை ஓப்பன் பண்ணுறார் அப்படின்னா, மனுஷனுடைய இந்த வரலாற்றுக்கு முன்னாடி ஒரு லாங் பேக் சொல்கிறாரு. அந்த டைமில் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமைச்சு எதையுமே சாப்பிட மாட்டாங்களாமா. எல்லாமே ராவாக தான் சாப்பிடுவாங்களாமா. ஸோ அது கடந்து கொஞ்சம் காலம் கழிஞ்சு தான் எல்லாருமே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எப்படி திடீர்னு அவங்க சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க, யார் இதை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க? அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஸ்டோரியை சொல்கிறாரு. ஒரு சைனீஸ் பாய் இருக்கான். அவன் பேர் என்னன்னா போபோ. அவனுடைய அப்பாவான ஹோட்டி. இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இவங்க ஹோட்டி கிட்ட ஒரு பன்றி இதெல்லாம் வச்சு அதை மேய்ச்சிட்டு அதை வளர்த்துக்கிட்டும் இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, ஹோட்டி ஒரு வேலையாக வெளியே போகிறேன்னு தன்னுடைய பையன்கிட்ட இந்த பன்றி எல்லாத்தையுமே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிடுறாரு. போபோ சின்ன பையன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நெருப்போட விளையாண்டுட்டு இருக்கான். அந்த நெருப்போடைய அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா ஓலை மேலே விழுந்துருது. ஓலை மேலே விழுந்தனையும் அது முழுக்க எரிஞ்சு போயிடுது. அதுக்குள்ளே இருக்கிறது 9 யங் பிக்லாம் இருக்குது. 9 பிக்குமே எரிஞ்சு போயிடுது. போபோவுக்கு ஒரு ஸ்மெல் அவன் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அந்த ஸ்மெல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் அந்த ஸ்மெல் அவன் ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ அவன் அந்த எரிஞ்சு போன அந்த ஓலைக்குள்ளே அந்த இதுக்குள்ளே போகிறான். போனோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிக் எல்லாமே அந்த நெருப்புலே பேர்ன்ட் ஆகி இறந்து போயிடுது. அவனுடைய கையை அந்த பிக்கோட இதில் வச்சு பார்க்குறான், அது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனோட கை சுட்டுருந்தாங்கேட்டி அவன் டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிட்டான், வாயில் வச்சுட்டான். ஸோ அவனோட கையில் அந்த விரல்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பிக்கோட அந்த மீட் ஸ்டிக் ஆகிருந்திருக்கு. அது தெரியாமல் அவன் என்ன பண்ணிட்டான், வாயில் வச்சுட்டான். அந்த டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டேஸ்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு நினைக்கிறான். ஸோ இது வரைக்கும் அவங்க குக் பண்ணி எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. முன்னாடிலாம் ராவாக தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் குக் பண்ண ஒரு விஷயத்த பேர்ன்டான ரோஸ்டான ஒரு பிக்கோட இந்த மீட்டை டேஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை பார்த்தனையுமே அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா பார்த்தனையும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. தன்னுடைய பையன் இந்த பேர்ன்டான அந்த ஃப்ளஷோட அந்த இதை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிறாரு. அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட அதை சொல்கிறான். போபோவோடைய அப்பாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அந்த ரோஸ்டட் பிக்கை. அவருடைய கோவம்லாம் அப்படியே தணிஞ்சு போயிடுது. தன்னுடைய பையனை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஸோ அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்பாவும் பையனுக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் அந்த பிக்கோடைய இந்த மீட்டை சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, குடிசை ஒவ்வொரு தடவையும் நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து அடிக்கடி பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒரு தடவை நடந்ததுன்னா இது ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மறுபடியும் திரும்ப அவங்க இடத்துலையே திரும்ப நடக்கிறங்கேட்டி ஏதோ ஒரு விஷயம் அங்கே தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் ஜட்ஜ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவையும் பையனையும் ட்ரையலுக்கு கூப்பிடுறாங்க. ட்ரையல் நடக்குது. அங்கே ஜூரி இந்த கேஸை பற்றி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் தான் என்ன தெரியுதுன்னா, இவங்க இந்த பேர்ன்டான இந்த பிக்கோட மீட்டை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமும் அப்பாவும் பையனும் கெல்ட்டியாகவே ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள் எல்லாத்துக்குமே இந்த ரோஸ்டட் பிக்கை டேஸ்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே இந்த பிக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரோஸ்டட் பிக்கோட டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிச்சங்கேட்டி அந்த வில்லேஜில் பிக்கோட அந்த விலை அப்படிங்கிறது 7 மடங்கு அதிகமாயிருச்சு.
ரோஸ்டட் பிக்கை சமைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எல்லாருமே வந்து குடிசையை வந்து எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கே வந்து ஒரு இடத்துல வந்து பாதகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மாற்று வழி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அப்படிதான் ஒருத்தர் வந்து இந்த பிக்கை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கிரில்டு அயனை வந்து உருவாக்குறாரு. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வந்து சமைச்சிக்கலாம். இது சமைக்கிறதுக்காக யாருமே வந்து குடிசையெல்லாம் வந்து எரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்படி தான் ஒரு ரோஸ்டட் பிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலி சார்ல்ஸ் லாம்ப் வந்து தன்னுடைய அந்த பிக்கு, அந்த ரோஸ்டட் பிக்கு மேலே அவர் எவ்வளோ அன்பாக இருக்காரு, எவ்வளோ வந்து அந்த டேஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இந்த எஸ்ஸேஸில் வந்து சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன பிக்கில் தான் வந்து டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய பிக்கில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கவிதை வடிவில் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்திருக்காரு. பிக்கை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் அது பிளேட்டில் வைக்கும் போது அதை பார்க்கும் போது லேம்புக்கு என்ன தெரியுது அப்படின்னா அது மேலே அவருக்கு எந்த ஒரு பரிதாபமும் இல்லை. ஏன்னா வந்து பிக் வந்து அது சூடுபடும் போது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவருக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பைனாப்பிள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆனால் அது நம்மளுடைய அந்த பசியை வந்து அதை அடக்காது. ஆனால் இந்த ரோஸ்டட் பிக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுடைய அந்த பசியும் வந்து அது வந்து அடக்கிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்கோடைய ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு போர்ஷன்லேயும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட் வந்து கொடுக்காது. ஸோ எல்லா பார்ட்லேயுமே வந்து ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். லேம்பை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா விஷயத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவார், ஆனால் இந்த ரோஸ்டட் பிக்கை மட்டும் தவிர. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா லேம்போடைய ஆண்ட் வந்து ஒரு ப்ளம் கேக் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ளம் கேக்கை எடுத்து ஒரு பெக்கருக்கு வந்து லேம்ப் வந்து கொடுத்துட்றாரு. இதை கொடுத்தனையுமே அவருக்கு ஒரு மனசுல வந்து ஏதாவது ஒரு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் இந்த ரோஸ்டட் பிக்கு கூட வந்து நம்ம வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இவருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து தோணுது. ஒரு யங் பிக் இந்த ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஒன்றே வந்து இந்த டேஸ்டியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாஸை வச்சு தொட்டு வந்து சாப்பிட்றாரு. அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எஸ்ஸே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.